குரு ஆசிரியர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜூலை 12 2026 ஞாயிற்றுக்கிழமை ஜூலை 18 2026 சனிக்கிழமை வரை மிதுன ராசிக்கான இந்த வாரத்துக்கான வார ராசி பலன். உங்க ராசியிலே உங்க ராசிநாதன் புதன் இருக்கிறதுனால உங்களுடைய புத்தி குறும்பு இந்த வாரத்துல ரொம்ப நம்மள சமயோசித்தனமாக செயல்படும். எதையும் சாதிக்கிற ஒரு ஆற்றல் இருக்கும். இருந்த அந்த ராகு கேது பிடியில் எல்லா கிரகங்களும் அடைப்பட்டதுனால இது அந்த பூர்ண கால சர்ப்பதோஷம் என்று சொல்வார்கள். அதனால தொடக்கத்துல ஒரு விதமான நாட்கள் ஒரு விதம் பயம் குழப்பம் இருந்தாலும் 13ஆம் தேதிக்கு பிறகு 14ஆம் தேதியில அமாவாசை. அதன் பிறகு உங்களுக்கு சந்திரன் உங்க ராசிக்கு வரும்போது மன உறுதி அசத்திய தைரியம் கிடைப்பதாக இருக்கும். இந்த அடிப்படையில் பாத்தீங்கும்போது உங்க ராசியிலே புதன் உங்க ஆட்சி ராசிநாதன் இருக்கின்றான். உங்க வீட்டுல இருந்து 2ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா உச்சகுரு இருக்கு. 16ஆம் தேதி பிறகு சூரியனை இணைக்கின்றது. 12, 13, 14, 15 தேதி வரைக்கும் சூரியன் உங்க வீட்டிலே இருக்கும். 17ஆம் தேதியெல்லாம் 2ஆம் வீட்டுக்கு குருவுடன் இணைக்கின்றது சூரியன். அவர் உங்க வீட்டுல இருந்து 3ஆம் இடத்துல சிம்மத்துல பாத்தீங்கன்னா கேதுவுடன் சுக்கிரன் இருக்கின்றது. உங்க வீட்டுல 9ஆம் இடத்துல கும்பத்துல ராகு இருக்கணும். 10ல சனி இருக்கின்றது. இதுதான் கிரக நிலைகள் உங்க வீட்டுல இருக்கும். இது 12ல செவ்வாய் இருக்கின்றது. ஏற்கனவே சொன்னது போல எல்லா கிரகங்களும் ராகு கேது பிடியில் அடிப்படுறதுனால இது பூர்ண கால சர்ப்பதோஷம் என்று சொல்வார்கள். இது ரிஷபராசிக்கான பொது பலன் தான். கோச்சார் அடிப்படையில் 30% தான் வெளிப்படுவதாக இருக்கும். மீது 70% பலன் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் தான் தெரிய வரும். உங்களுடைய ஜாதகம் சார்ந்த தகவல் தெரிந்து கொள்ள கீழே வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு சனின்றது அந்த 7 வருட சனி அதெல்லாம் கிடையாது. 10ல சனி இருக்கிறதுனால ஒரு கர்ம சனி என்று தான் இருக்கு. ஜீவன சனியா தான் செயல்படுகிறது. அதனால வேலை சார்ந்த விஷயங்கள் தான் உங்களுக்கு ஒரு விதமான அழுத்தம், ஒரு விதமான அது சார்ந்த விஷயங்கள் தான் இதுவா இருக்கும். மற்றபடி சனியினால எந்த பாதிப்பும் கிடையாது. 2வது அந்த கர்ம சனியை 9ஆம் பார்வையாக குரு பார்ப்பதனால பெரிதளவுக்கு பிரச்சனை கிடையாது. இந்த காணொலி தொடர்ந்து பாருங்கள். ஏன்னா இந்த காணொலியில ஒவ்வொரு நட்சத்திரக்கும் உங்களுடைய மிதுன ராசிக்கான 3 நட்சத்திரம் தனித்தனி பலன் சொல்கின்றேன். அதோடு சேர்ந்த வாரத்துல நீங்க மிக எச்சரிக்கையா இருக்க வேண்டிய நாட்களையும் குறிப்பிடுகின்றேன். வீடியோவை தொடர்ந்து கவனியுங்கள். இந்த அடிப்படையில் சந்திரனுடைய இடப்பெயர்வு வைத்து தான் இந்த வாரத்துக்கான பலன் நம்ம சொல்றதா இருக்கும். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஜூலை 12ஆம் தேதி சந்திரன் ரிஷப ராசியில செவ்வாயின் மிருகசீரிஷ நட்சத்திரத்துல அமர்கின்றது. அது உங்க வீட்டுல 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால சந்திரனும் செவ்வாயின் சொந்த நட்சத்திரத்துல அமர்ந்து இருப்பதுனால செவ்வாய் ஒரு விதமான ரோகிணி நட்சத்திரம் இருக்கிறதுனால ஒரு வித நட்சத்திர பரிவர்த்தனை கொண்டு இருக்கிறதுனால செலவுகள் ஒரு விதமான தேவையற்ற செலவுல ஒரு சுப செலவுகளா இருக்கும். பயணங்கள் ஒரு விதமான ஆன்மீக பயணங்கள் ஏற்படுவதா இருக்கும். 2வது தூக்கம் பிரச்சனையா இருக்கும். 2வது செவ்வாய் உங்க வீட்டுக்கு அது பகையா இருக்கிறதுனால போது மட்டும் பேசுறதுல கொஞ்சம் கவனமுடன் பேசுங்கள். ஏன்னா செவ்வாய் சந்திரன் உட்காரது செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் தான் உட்காருது. அதான் மனம் கொஞ்சம் கொந்தளிப்பு கொண்டதாக இருக்கும். ஏன்னா சனியை செவ்வாயை பார்க்கின்றதுனால பேச்சுல கொஞ்சம் நிதானமாய் கடைப்பிடியுங்கள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 13, 14ஆம் தேதியில உங்க ராசிக்கு சந்திரன் வருகின்றது. 14ஆம் தேதியெல்லாம் பாத்தீங்கன்னா அமாவாசை. அது 13ஆம் தேதி திருவாதிரை நட்சத்திரம் ராகுவின் திருவாதிரை நட்சத்திரத்துல சந்திரன் அமர்றதுனால ராகு உங்க வீட்டுல 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்க தந்தை வழி சார்ந்த உறவுகள், கல்யாணமானவர் இருந்தால் மாமனார் வீட்டு சார்ந்த உறவுகள்ல ஒரு விதமான இணக்கம் இருக்கும். அவர்கள் மூலியம் லாபம், திடீர் லாபம் கிடைப்பதாக இருக்கும். அறிவுரை ஆலோசனை கிடைக்கும். தகவல் தொழில்நுட்ப சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு ஏற்ற முடியதாக இருக்கும். புதனுடனும் குருவும் இருக்கிறதுனால ஒரு புத ஆதித்யம் இருக்கிறதுனால அரசு தொடர்புடைய விஷயங்கள்ல உங்களுக்கு சாதக முடியதாக இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சந்திரன் 14ஆம் தேதியில அமாவாசை. அதுக்கு புனர்பூச நட்சத்திரம் குருவின் நட்சத்திரம் அமர்றதுனால குரு உங்க வீட்டுல 2ஆம் வீட்டுல உச்ச குருவா இருக்கிறதுனால குடும்பத்திலையும் பண வரவிலையும் தொழில் சார்ந்த நிலையில லாபகரம் கொண்டதாக இருக்கும். ஏன்னா குரு 10ஆம் பார்வையாக சனியை பார்ப்பதனால தொழில இருந்த தடை தாமதங்கள்லாம் விலகதா இருக்கும். இருந்தும் சிறிதளவு தாக்கம் இருக்கும், பெரிதளவுக்கு அது தாக்கம் இல்லாமல் இருக்கும். 2வது 16ஆம் தேதியெல்லாம் பாத்தீங்கன்னா 16ஆம் தேதியெல்லாம் சூரியனை உச்ச குருவுடன் இணைக்கிறதுனால புதிய ஆற்றல் தைரியம் கொண்டு இருக்கும். அரசு தொடர்புடைய விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஏன்னா சந்திரன் குருவுடன் இணையும் போது கஜகேசரி யோகம் என்று சொல்லுவாங்க. அதனால திடீர் தன லாபம், குடும்பத்துல மகிழ்ச்சி, வங்கி சேமிப்பு உயர்தல், நற்பலன்கள்லாம் கிடைப்பதாக இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜூலை 17, 18 அதாவது வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை பாத்தீங்கன்னா சந்திரன் உங்க வீட்டுல 3ஆம் இடமான தைரியம் முயற்சி ஸ்தானமான சிம்மத்துல இணைகின்றது. கேதுவுடன் அங்கு கேதுவும் இருக்கின்றது, சுக்கிரன் இருக்கின்றது. 2 கிரகத்தோட சந்திரனை இணைவதால் ஒரு தைரியம் கூடுதல் இளைய சகோதர வழியில நன்மை கிடைக்கும். ஆன்மீக பயணங்களை செல்ல நேரிடலாம். செவ்வாயை 4ஆம் பார்வையாக அதை பார்க்கறதுனால கொஞ்சம் பயணங்களை செல்லும்போது கொஞ்சம் கவனமுடன் செல்லுங்கள். தாயாரின் உடல்நிலை கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய ஆற்றல் வேகம் எல்லாமே உங்களுடைய தாயை சார்ந்ததாகவே இருக்கும். அது அவங்களுக்கு ஏற்படுற மன வருத்தத்தை ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். ஏன்னா ஜூலை 17ஆம் தேதி பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரத்தில் தான் சந்திரன் அமர்கின்றது. சனியின் தன்மையை வெளிப்படுத்துவதா இருக்கும். தொழில் சார்ந்த நிலையில உங்களுக்கு ஒரு விதமான தைரியம் ஆற்றல் கொண்டு இருக்கும். குரு பார்வை இருக்கிறதுனால தொழில் ரீதியாக கர்மஸ்தானத்துல லாப அடிப்படையில உங்களுக்கு ஏற்ற முடியாதா இருக்கும். சக ஊழியர்களோட எந்த கருத்து வேறுபாடாமல் வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். அப்புறம் சனிக்கிழமைலாம் பார்த்தீங்கன்னா அது பூர நட்சத்திரத்துக்கு சந்திரன் வர்றதுனால சுக்கிர நட்சத்திரம் வர்றதுனால அன்னைக்கு அந்த சனிக்கிழமை மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு விதமா சந்தோஷமா அடையும் நாட்களா இருக்கும். அது முன்னால் இருந்த அந்த இதெல்லாம் பிரச்சனைகளை தீர்ந்து சனிக்கிழமை ஒரு விதமான மகிழ்ச்சி,
ஆடம்பரமான பொருட்களை வாங்கி மகிழ்றது, பொழுதுபோக்கான விஷயங்கள்லாம் வந்து ஏற்படுத்திக்கிறது, இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். ஏன்னா சுக்கிரனின் நட்சத்திரம், சுக்கிரன் கேதுவோட இருக்கிறதுனால ஆன்மீக சார்ந்த விஷயங்கள்ல ஒரு பொழுதுபோக்கு தன்மையா நீங்க சென்று வருவீங்க. அதாவது கோயில்கள்லாம் போயிட்டு ஒரு சந்தோஷம், அங்க இருக்க பக்கத்துல பார்க் பீச் இருந்து அங்கேயே சுத்தி பார்த்து வர தன்மை இருக்கும். அது எது இருந்தாலும் அந்த ஆன்மீகத்தோட கனெக்ட் ஆகுறது, அது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுப்பதாக இருக்கும். இருந்த அந்த மகிழ்ச்சியை ரொம்ப அளவு மீறி வராமல் பார்த்தோம். ஏன்னா சந்திரனும் வந்து சுக்கிரனுக்கு கூட கேது இருக்கிறதுனால எதையும் லிமிட்டோட நகர்றது கொஞ்சம் நல்லதா இருக்கும். 10ல சனி இருக்கிறதுனால, ரெண்டாவது அந்த சனியை வந்து குரு பார்க்கறதுனால செய்யற தொழில் வேலையில வந்து உங்களுடைய டாமினேட் அதிகமா இருக்கும். அதனால புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வருவதா இருக்கும். வியாபாரிகளுக்கும் ஒரு புதிய வாய்ப்புகள் அமையும். 12ல செவ்வாய் இருக்கிறதுனால கூட்டு தொழில், அந்த கணக்கு வழக்கில் வந்து சரியாக வைத்துக் கொள்வது உங்களுக்கு நல்லது. எக்கனாமிக்கலா பார்த்தீங்கன்னா பொருளாதார இது இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சிறப்புடைய வாரம். ஏன்னா 2ஆம் இடத்துலயே வந்து உச்ச குரு இருக்கு. இந்த வாரம் நடுப்பகுதியெல்லாம் பார்த்து சந்திரனும் வந்து குருவுடன் இருக்கிறதுனால, கஜகஸ்ரீ யோகம் கொண்டு இருக்கிறதுனால பண வரவு தாராளமாக இருக்கும். நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பழைய கடன்களாம் வசூலாகும். 12ல செவ்வாய் இருக்கிறதுனால பூமி சொத்து வாங்கும் வகையில சுப செலவுகளும் ஏற்படும். குடும்பத்திலேயும் மகிழ்ச்சிகரமான சுப காரியங்கள்லாம் வளகாப்பு, திருமணம் போன்ற நல்ல நிகழ்வுகள்லாம் வந்து கை கூடுவதா இருக்கும். 3ல வந்து சுக்கிரனு கேது இருப்பதனால கணவன் மனைவி கிட்ட மட்டும் யூகோ கிளாஷ் வராமல் பார்த்துக்கொள்ளும். ஏன்னா சுக்கிரன்றது ஒரு கலசரஸ்காரகன், மனைவி குறிக்கும் காரகன். அதனால கணவன் மனைவி இதுல மட்டும் பார்த்துக்கொள்ளுங்க. காதல் உறவுலையும் அந்த கிளாஷ் இருக்கும். ரெண்டாவது பிள்ளைகளாக வந்து ஒரு பெருமை கொள்ளும் சூழல் உண்டாகும். சனி வந்து உங்க வீட்டை 12ஆம் வீட்டை பார்க்கறதுனால வெளிநாடு, வெளியூர் தொடர்பான முயற்சிகள்ல வந்து கொஞ்சம் தடை தாமதம் கொண்டு ஏற்பட்டாலும் அது உங்களுக்கு வெற்றியை தருவதாக இருக்கும். உங்க வீட்டுல இருந்து 9ஆம் வீட்டுல ராகு இருக்கிறதுனால அது வந்து சங்கட சூட கால சர்பதோஷம் என்று சொல்வார்கள். ஏன்னா ராகு கேதுப்படியில எல்லா கிரகங்களும் அடிப்பட்டதால் பூர்ண கால சர்பதோஷம். அது உங்க ராசியில இருந்து மிதுன ராசியில இருந்து பார்க்கும் பொழுது அது 9ஆம் இடமா இருக்கிறதுனால ராகு சங்கட சூட கால சர்பதோஷம் என்று சொல்வார்கள். இதனால இந்த பித்ருக்கள் இருக்காங்களா, முன்னோர்கள், அவர்களுடைய சாபம், இந்த ஆன்மீக தடைகள், இதில் தான் பிரச்சனையா இருக்கும். அதனால தினந்தோறும் வந்து குளித்து விட்டு முன்னோர்களை வந்து வழிபடுவது நல்லது. முடிந்தால் வந்து குலதெய்வ வழிபாடு சென்று வாருங்கள். பக்கத்துல ராகுகேது நவகிரகம் கோயில் கொண்டு ராகுகேது வழிபடுவது சிறப்பு. முடிந்தால் காலாஸ்திரி, திருநாகேஸ்வரம் சென்று விட்டாலும் போயிட்டு வந்தாலும் சிறப்பு தான். இந்த அடிப்படையில் மிதுன ராசிக்கு 3 நட்சத்திரம் இருக்கின்றது. மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம். இதுல முதல் நட்சத்திரமான மிருகசீரிஷம் 3-4 பாதம் கொண்ட வந்து மிருகசீரிஷம் வந்து செவ்வாயின் அம்சம் பொருந்திய நட்சத்திரம். அதனால இந்த வாரத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் 12ல இருக்கிறதுனால, விரைமா ஏற்படுறதுனால, சனி பார்வை இருக்கிறதுனால அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கொண்டோம். முக்கியமா யாருக்கும் எந்த ஜாமீன் கழுத்தும் போட வேண்டாம். 15-16 தேதியெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல பணவரவு, மன மகிழ்ச்சி உண்டாகும். நீங்க எச்சரிக்கையா இருக்க வேண்டிய நாள் வந்து 12ஆம் தேதி, 15ஆம் தேதி புதன்கிழமை, 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. 12ஆம் தேதி ஜென்ம தாரையா ஏற்படுறதுனால உடல் சார்ந்த ஒரு அசதி, ஒரு மன உளைச்சல், இதெல்லாம் ஏற்படும். முக்கிய இதெல்லாம் காரியங்களை தவிர்த்து கொள்வது நல்லது. அப்புறம் 15ஆம் தேதி புதன்கிழமை வந்து உடல் மன ரீதியா போன்ற ஏதோ ஒரு வதைப்படுறதா இருக்கும். அதே மாதிரி அன்றைய பொழுது வந்து முக்கியமான காரியங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். ஏன்னா ஒரு தோல்வி, இழப்பு, ஒரு துரதிர்ஷ்டம் இதெல்லாம் ஏற்படுவதாக இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. நீங்க மத்தவங்களுக்கு ஏதோ விதத்துல சர்வீஸ் பண்றது, அது சுபத்தனமா இருந்து மத்தவங்க பயனுள்ளதா இருந்தா தாராளமா பண்ணுங்க. வீணான இதுவா இருந்தா தவிர்த்து கொள்வது நல்லது. அதனால 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும், 15ஆம் தேதி புதன்கிழமையும், 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும் கொஞ்சம் கவனமுடைய இருங்கள். இதுக்கு அடுத்து திருவாதிரை நட்சத்திரக்காரங்க பாத்தீங்கன்னா ராகுவின் அம்சம் பொருந்திய நட்சத்திரம். உங்க வீட்டுல இருந்து ராகு 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த பித்ருக்கள் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் வணங்குங்கள். தந்தையின் உடல்நிலையை கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்கள். ரெண்டாவது, திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெளிநாட்டு தொடர்புடைய விஷயங்களும் வந்து உங்களுக்கு ராகு ஏற்படுத்தி கொடுப்பதாக இருக்கும். இந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரக்காரங்க கவனமா இருக்க வேண்டிய நாட்கள், கிழமை எதுன்னு பாத்தீங்கன்னா 13ஆம் தேதி திங்கட்கிழமை கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா உடல் மனம் சார்ந்த ஒரு அசதி, உளைச்சல் ஏற்படலாம். முக்கிய காரியங்களை இருந்தால் தவிர்த்துக் கொள்ளுங்கள். 13ஆம் தேதி திங்கட்கிழமை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 16ஆம் தேதி வியாழக்கிழமை பாத்தீங்கன்னா மிகுந்த எச்சரிக்கையாக இருங்க. வாகனம் செல்லும் போது பொதுவாக தொலைதூர பயணங்களா தவிர்த்துக் கொள்ளுங்கள். 16ஆம் தேதி வியாழக்கிழமை கொஞ்சம் கவனமுடைய இருங்கள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 18ஆம் தேதி சனிக்கிழமை மற்றவங்களுக்கு நீங்க ஏதோ விதத்துல சர்வீஸ் பண்றதா இருக்கும். அது நல்ல விதமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா தாராளமா செய்யுங்க. வீணான இது இருந்தால் அலசில தவிர்த்துக் கொள்ளுங்கள். அதனால 3 நாட்கள் வந்து கொஞ்சம் கவனமா இருங்க. 13ஆம் தேதி, 16ஆம் தேதி, 18ஆம் தேதி. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புனர்பூசம், குருவின் அம்சம் பொறுத்த புனர்பூசம் நட்சத்திரம் பாத்தீங்கன்னா குரு உங்க வீட்டுல இருந்து 2ஆம் இடத்துல உச்சமா இருக்கிறதுனால ஒரு நீண்ட நாள் கனவு எல்லாம் உங்களுக்கு நடக்கும் வாரமா இருக்கும். ஒரு விதமா உங்களுக்கு ஃபேவரலான வாரமாக தான் இந்த வாரம் இருக்கும். ஏன்னா 16ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து சூரியனை வந்து 2ஆம் வீட்டுல இருக்கிறதுனால ஒரு விதமான பலம் வந்து அதிகரிக்கவே செய்யும். நீங்க எச்சரிக்கையா இருக்க வேண்டிய நாட்கள், கிழமை எதுன்னு பாத்தீங்கன்னா 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்து ரொம்ப மிகுந்த எச்சரிக்கை வேணும். நீங்க பயணங்கள்லாம் போதிய மட்டும் தொலைதூர பயணங்கள் தவிர்த்துக் கொள்ளுங்கள். ஓன் டிரைவ் வந்து செய்வதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வந்து உடல் மனம் சார்ந்த ஒரு விதமான உளைச்சல், ஒரு அசதி உண்டாகலாம். முக்கிய பொறுப்புகளையும் தவிர்த்துக் கொள்ளுங்கள். அப்புறம் 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஏதோ ஒரு இதுல மன ரீதியாக, உடல் ரீதியாக அந்த வதைப்பட்ட சூழல் ஏற்படலாம். முக்கிய காரியங்களாக இருந்தாலும் தவிர்த்துக் கொள்ளுங்கள். தோல்வி, அதிர்ஷ்டம், துரதிர்ஷ்டம் இதெல்லாம் வந்து வருவதாக வாய்ப்பு இருக்கும்.
அதனால 3 நாட்கள் மட்டும் இந்த வாரத்தில் ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அப்புறம் 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, இந்த 3 நாள் மிகுந்த எச்சரிக்கை. மற்ற நாள்ல உங்களுக்கு சிறப்பான நாட்கள் தான். இந்த அடிப்படையில் இந்த வாரத்துக்கான அதிர்ஷ்ட இது எண்கள் பார்த்தீங்கன்னா 1, 3, 5. அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடகிழக்கு. அதிர்ஷ்ட நிறம் வந்து பச்சை, வெளிர் மஞ்சள். அதிர்ஷ்ட கிழமை பார்த்தீங்கன்னா புதன்கிழமை, வியாழக்கிழமை. ஆன்மீக பரிகாரம் பார்த்தீங்கன்னா புதன் வந்து அதோடைய இது ஸ்ட்ரென்த் அதிகமாக வருது. மகாவிஷ்ணு வந்து துளசி மாலை பாட்டி நீங்கள் வழிபடலாம். இந்த விஷ்ணு சகஸ்ரநாமம் அதை வந்து நீங்கள் கேட்கறது உங்களுக்கு நன்றாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை 12ல சனி இருக்கிறதுனால அந்த காலசர்ப தோஷம் இருக்கிறதுனால இந்த பிரதோஷம் அன்னைக்கு, அதாவது 13ஆம் தேதியெல்லாம் 12ஆம் தேதி பிரதோஷம் வருங்க. சிவபெருமான அபிஷேகம் பொருட்கள் வாங்கி தருவது, ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவி செய்வதால் அந்த கிரக தோஷ வீரியத்தை வந்து குறைப்பதாக இருக்கும். இது வந்து ஒரு ஆன்மீக பரிகாரமாக எடுத்துக்கொள்ளலாம். அதனால மிதுன ராசிக்காரர் தாங்கள் இந்த வாரத்தில் வாழ்வில் அனைத்து வளங்களும் பெற்று சிறப்புடன் வாழ எல்லாம் வளர்ந்த இறைசக்தி நான் பிரார்த்திக்கின்றேன். இக்காணொலி வந்து உங்க ராசி கொண்ட நட்போடு உறவு இடத்துல வாட்ஸ்அப் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை நம் சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் செய்யலாம், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தாங்களும் தங்கள் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன்.